ஆமா, அந்த பொண்ணு பிஎட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த காம்படிஷன்ல லாஸ்ட் கண்டஸ்டன்ட் நர்மதா. நர்மதா முடிச்சோன்னா அடுத்து டான்ஸ் காம்படிஷனுக்கு வந்துடலாம். டான்ஸ் ரெடியா எல்லாரும்? ரெடியா? ரெடியா? உங்களுக்காகவே நான் இப்பொழுது இங்கே இருக்கிறேன். பேசுங்க நர்மதா. தேங்க்யூ. உள்ளம் கொள்ளை போகுதே, உண்மை இன்பம் காணுதே, தெள்ள தமிழ் தம்மாங்கு பாடுதே, தம்மாங்கு பாடுகின்ற அப்படிப்பட்ட தெள்ள தமிழாகிய செந்தமிழனை வணங்கி அவையோர் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மண்ணுலகம் எல்லாம் பொன்னுலகமாக மாறிடும் வேலை அது மாலையின் லீலை. செந்நிற வானம் பொன்னிறம் தன்னை சிந்துவதாலே அது மின்னிடும் சோலை. தேன் பாயும் சோலை இளந்தெஞ்சல் வேலை மான் பாய்வதாலே மயங்கும் தன்னாலை என்றார் பட்டுக்கோட்டையார். அப்படி ஒரு அழகான ஊரிலே ஒரு தேன்குழல் இருந்தால். இங்கே பேசியவர்கள் அத்துணை பேரும் பெண் சாதித்தவர்களை பற்றி பேசினார்கள். நான் ஒரு சாதனை பெண்ணை கண்டிருக்கிறேன். அந்த சாதனை பெண்ணை பற்றிய சரித்திரத்தை தான் உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். அந்த பெண் ஒரு கிராமத்திலே குக்கிராமத்திலே கரும் கூந்தலோடு தரை தளவும் கூந்தலோடு அழகிய பெண்ணாக இருந்தாள். படிக்க வேண்டும் என்ற ஆசை அவளுடைய ஆழ்மனதில் இருந்தது. அந்த ஊரிலே பெண்களுக்கு படிப்பு வாசனை என்பது பிடிக்காது என்ற ஒரு இலக்கணம் இருந்தது. அது எழுதப்படாத ஒரு இலக்கணமாகவும் இருந்தது. அந்த இலக்கணத்தை அந்த பெண் உடைக்க நினைத்தால் படித்தே ஆக வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தால். படிக்க அனுப்பினால் உணவு எடுப்பேன், இல்லை என்றால் இப்படியே இருப்பேன் என்று அந்த பெண் உரைத்தாள். பெற்றோர்கள் பயந்து கொண்டு சரி போய் தொலை, படிக்க அனுப்புகிறோம் என்று ஒரு வார்த்தையை சொல்ல அந்த பெண் உற்சாகமாக ஓடி சென்றாள். பட்டுப்பாவாடை தாவணிகள் 2 செட்டை எடுத்துக்கொண்டு படிப்பதற்காக ஓடிக்கொண்டிருந்தாள். படித்து முடித்தாள். படிப்பை முடித்து வீடு திரும்பும் பொழுதே ஒரு டீ கடைக்காரரை பார்த்தார். டீ கடையில் டீ ஆத்தி கொண்டிருப்பவர் சொன்னார், டீச்சர் அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லாத்தான் இருக்கணும், நல்லாத்தான் இருக்கீங்க என்றார். அந்த வார்த்தையை கேட்டதும் பிஞ்சு மனது 15-16 வயதான பெண்ணுக்கு மனதிலே ஒரு காதல் மலர்ந்தது. காதல் மலர்ந்த உடனே பெற்றோர்களுக்கு அது தெரிய வந்தது. அந்த டீ கடைக்காரர் மிகவும் திறமைசாலி. பெண் வீட்டிற்கு குறுக்கும் மறுக்குமாக நடப்பது, மாமியாருக்கு பணிவிடைகள் செய்வது, இப்படியும் அப்படியுமாக அந்த பெண் வீட்டை சுற்றி சுற்றி வர அந்த பெண்ணுடைய மனதிலும் ஆழமாக காதல் என்ற விதை பதிய அவர்கள் இருவருக்கும் பெற்றோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. பெண்ணினுடைய அந்த படிப்பு கனவுகள் மூட்டை கட்டி வைக்கப்பட்டது. பிஎட்டை மட்டும் முடித்துவிட்டு அவள் ஓரமாக நின்று கொண்டிருந்தாள். கனவுகள் கண்ணில் சுமந்து கொண்டிருக்க 17 வயதிலே வயிற்றிலே ஒரு குழந்தையை சுமந்தாள். 17 வயதிலே முதல் பிள்ளை, 17 வயதில் முதல் பிள்ளை, 19 வயதில் 2வது பிள்ளை. அதற்கு பிறகு ஒரு 6-7 வருடங்கள் கழித்து 3வது பிள்ளையும் பிறந்தது. அவள் படித்த அந்த பிஎட் படிப்பானது மூட்டை கட்டி வைக்கப்பட்டிருந்தது. கூட்டு குடும்பத்திலே வாக்கப்பட்டிருந்த அந்த பெண் சமைத்து வைப்பாள், மாசமாக இருப்பாள். துணியை துவைத்து வைத்து விட்டு பார்த்தால் அந்த சட்டிகள் எல்லாம் காலியாக கிடக்கும். அப்பன் வீட்டுக்கு சென்று ஒரு பிஸ்கட்டாவது வாங்கி கொடுங்கள், பசிக்கிறது என்று கேட்பாள். அப்பன் வீட்டிலே கட்டி கொடுத்து விட்டோம் அல்லவா, கடமை முடிந்து விட்டதல்லவா, காதல் திருமணம் அல்லவா, அப்படி சொன்னார்கள். அவள் அத்தனை வழிகளையும் பொறுத்து கொண்டாள். அவளுடைய எண்ணங்களில் தோன்றியது ஒன்றே ஒன்றுதான், எப்படியாவது ஜெயிச்சணும், நம்ம பிள்ளைகளை நல்லபடியா வளர்த்துப்படணும் என்ற எண்ணம் மட்டுமே அவளுக்கு ஓடிக்கொண்டிருந்தது. மீண்டும் முயற்சித்தாள். எப்படியாவது வேலை கிடைத்து விடுமா என்று வேண்டிக் கொண்டிருக்க பழனிமலை ஆண்டவரிடம் கோரிக்கையை வைத்தாள். எனக்கு எப்படியாவது வேலையை கொடுத்து விடு, இல்லை என்றால் 17 வயதில் எனக்கு திருமணம் முடித்தார்கள், என் பிள்ளையை 10 வயதை தாண்ட விட மாட்டார்கள், பெண் பிள்ளையை பெற்று விட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்றி விடு, இந்த டீ கடைக்காரருக்கும் இவர் குடும்பத்திற்கும் வடித்து கொட்டுவதற்காக நான் வாக்குப்படவில்லை என்று அவளுடைய எண்ண அலைகள் ஓடியது. அந்த எண்ண அலைகளுக்காக 3வது குழந்தை பிறந்து அந்த குழந்தையின் ஓசை கேட்கும் முன்னே அவளுடைய கைகளில் வந்தது அரசு வேலை வாய்ப்பு. டீச்சராக அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவள் இந்த கையில் பிள்ளை, 10 மாத பிள்ளையை எடுத்துக்கொண்டு இந்த கையிலே பேக்கை தூக்கி கொண்டு அவள் வேலைக்கு சென்றாள். பாடங்களை நடத்தினாள். பிள்ளைகளுக்கெல்லாம் பிரியமான ஒரு டீச்சராக மாறி போனாள். எல்லா பிள்ளைகளும் தேன்மொழி டீச்சர் வாங்க, தேன்மொழி டீச்சர் வாங்க என்று அழைக்கும் அளவிற்கு செல்லமான ஒரு டீச்சர் ஆனால். அது மட்டுமல்ல, 3 பிள்ளைகளையும் தரமாக படிக்க வைத்தால். அந்த டீ கடைக்காரர் இருக்கிறார் அல்லவா, காதலிலே தேர்ந்து போன அவர் கொஞ்சம் கணிசமான மனசுக்காரர். கையெழுத்து போட அம்மா சொல்லி கொடுத்தால் அப்பா என்ன செய்தார் என்று தெரியுமா? கையெழுத்து போடத்தான் தெரியுமே, உனக்கு கையெழுத்தெல்லாம் போட தெரியுமாம்ல, இந்த பேப்பர்ல போட்டு காட்டுப்பா அப்படின்னு எவனோ ஒருவன் சொன்னதை கேட்டுக்கொண்டு வெத்து பத்திரங்களில் எல்லாம் கையெழுத்தை அப்படி வடிவமாக போட்டு கொடுக்க பத்திரங்களில் நிரப்பிக் கொண்டார்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு என்னென்னவோ. அதனால் அந்த மனிதர் கடன்காரனாரார். டீ கடைக்காரர் என்னுடைய கடனை தீர்ப்பதற்காக டீச்சர் ஓடிக்கொண்டிருந்தார். டீ கடைக்காரரோ இதற்கு மேல் என்னால் சமாளிக்க முடியாது, மரணம் ஒன்றே நமக்கு தீர்வாகும் என்று நிற்கையில் அந்த டீச்சர் சொன்னார்,
ஏயா என்கிட்ட படிப்பு இருக்கியா, ஏன் பிள்ளைகளை மட்டும் இல்ல உன்னையும் சேர்த்து என்னால பாத்துக்க முடியுமியா, என்னைய நம்புறியா, நம்ம காதலை நம்புறியாயா, மேல வந்துடலாமியா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை அவர்களை இறுக பற்றி கொண்டது. மீண்டு எழுந்தார்கள். அந்த கடன்களை எல்லாம் சமாளித்து முதல் பையனை அட்வொகேட் ஆக்கினார்கள், இரண்டாவது மகளை கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக்கினார்கள், மூன்றாவது மகளை டீச்சருக்கு படிக்க வைத்த போதும் கூட அவளுக்கு மீடியா துறையில் ஜொலிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பட்டிமன்ற மேடைகளிலே அவளை ஜொலிக்க விட்டார்கள். ஜீ தமிழில் ஒளிமயமான எதிர்காலம் என்ற ஒரு ஷோவிலே ஆங்கராகவும் அமர வைத்தார்கள். அது மட்டுமல்ல, எத்தனையோ செலிபிரிட்டிகளை இன்டர்வியூ எடுத்துவிட்டு 1 மணிக்கு திரும்பினால் கூட என் பிள்ளை பத்திரமா வரியா, ஊருக்காரன் சொல்றதெல்லாம் என் காதுல கேட்க மாட்டேன், ஏன்னா என் பொண்டாட்டி சொல்லியிருக்கா நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குன்னு. என் பொண்டாட்டி வாக்கே தெய்வ வாக்கே என்று கேட்க வைத்தாள் என்று சொன்னால் அவளுடைய கல்வி அவளுடைய வாழ்க்கையை மாற்றியது. அவளுடைய கல்வி இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. அந்த சிங்கப்பெண் என்னுடைய தாய் டீச்சர் தேன்மொழி அவர்கள் என்பதை பெருமிதத்தோடு கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.